மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வெற்றிக்கணி டெஸ்ட் அதோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஹிஸ்டரி போர்ஷனை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, மனிதர்களுக்காகவும் விலங்குகளுக்காகவும் மூலிகை மருந்துகளை தயாரித்த எந்த ஆராய்ச்சி நிறுவனத்தை? செகண்ட் சரபோஜி. மன்னர்கள்ல ரொம்ப யூனிக்கா இந்த இரண்டாம் சரபோஜி நிறைய மன்னர்களான போர் அந்த மாதிரியே நம்ம படிச்சிருப்போம். ஆனா இவர் என்ன பண்ணிருப்பாரு, நிறைய சமூக ரீதியான பணிகள்ல ஈடுபட்டிருப்பார். அதனாலதான் எத்தனையோ மன்னர்கள் இருந்தாலும் இவர் வந்து ஒரு காலத்தால் அழியாத அளவுக்கு, எப்படி அசோகர் வந்து சோசியல் வெல்ஃபேர்னால ரொம்ப பேரும் புகழும் இருக்காரோ, அந்த மாதிரி செகண்ட் சரபோஜி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, நிறைய ஃபுல்லாமே இங்க சோசியல் வெல்ஃபேர் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பாங்க. அதுல இப்ப உதாரணத்துக்கு இப்ப தன்வந்திரி மகால் வந்து எந்த வருஷங்கிறதுல சில குழப்பம் இருக்கு. ஆனா பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 1810 போல இந்த மாதிரி தன்வந்திரி மகால் அப்படின்னு ஒரு மருத்துவம் சார்ந்த விஷயங்கள். இதோட இல்லாம அதுலயே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மருத்துவம் சார்ந்ததுகளுக்கு 18 தொகுதி அடங்கிய மருத்துவ புத்தகம். அடுத்து அவர் வந்து ரொம்ப எதை பிலீவ் பண்ணார் அப்படின்னா, எஜுகேஷன் எல்லாத்தையுமே மாத்தும் அப்படின்னு அவர் ரொம்ப பிலீவ் பண்ணார். அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா நவீன கல்வி இப்ப 1803 இங்க இந்த முக்தாம்பாள் சத்திரம் அப்படிங்கிற அன்ன சத்திரம் வழங்கினதும் 1803 தான். 1803 தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, தஞ்சாவூர்ல நான் கிறிஸ்டின்ஸ் லோக்கல் பீப்புளுக்கு, அங்க இருக்க நேட்டிவ் பீப்புளுக்கான நவீனமான எஜுகேஷனை புகுத்துற ஸ்கூல் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்ததுமே அங்கதான். ஸோ இது நவ வித்யா. ஆக்சுவலா வித்யா ஞாபகம் வச்சுக்கோங்க, வித்யா அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லுக்கு வந்து அறிவுன்னு அர்த்தம். அதனாலதான் கேந்திர வித்யாலயா அப்படி எஜுகேஷன் பர்பஸ்ல உள்ள இன்ஸ்டியூட் எல்லாமே ஏன் இந்த வித்யாங்கிற பேர் வைக்கிறாங்கன்னா, அது கல்வி சம்பந்தமான குறிப்பா அறிவு அப்படிங்கிறத குறிக்கிற வார்த்தை. ஓகேவா? வித்யா சாகர் அப்படின்னா அறிவு கடல். இப்ப இவங்களுக்கு ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வித்யாசாகருக்கு பட்டயம் கொடுத்தா அறிவு கடல். சமஸ்கிருதத்துல அவருக்கு ரொம்ப அறிவு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில. சோ அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா, இது கால வரிசைப்படி என்ன சொல்றாங்கன்னா ஆர்டர் கேட்டிருக்காங்க. நம்ம எங்க விஜயநகர பேரரசுல ஹரிஹர புக்கர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப சங்கம வம்சத்துல வந்துருவாங்க. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப சங்கம சாலோ இவரெல்லாம் துளுவல தான் வருவாங்க. இரண்டாம் தேவராயரும் சங்கமல வர்ற முக்கியமான ஆள். அப்ப இது 1 இது 2ன்னு வச்சுக்கோங்களேன். இது 3 அப்படின்னா திருமலை நாயக்கர். இது இந்த இதுல பொருந்தாத கம்ப்ளீட் வேற மன்னரா இருந்தாலும் சரி, இல்ல அப்படி எடுத்துக்காம திருமலை தேவராயர்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, எதுனாலும் இது வந்து அறவீடுல வருது. சரியா? சோ அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 1, 3 இது 2மே சங்கம வம்சத்துல வரும். அடுத்து 2வது, அடுத்து அதுக்கு அடுத்துதான் இது. ஓகேவா? சோ அப்ப ஆன்சர் வந்து பி. அடுத்த கொஸ்டின், இது சிந்து சமவெளி சம்பந்தமான. சிந்து சமவெளி மக்கள் இயற்கை வழிபட்ட சிந்து சமவெளி மக்கள் மட்டும் கிடையாது. இதுல எது வந்து ராங், எது தவறு அப்படின்னு கேட்கிற, சிந்து சமவெளி மக்கள் மட்டும் கிடையாது. உலகத்துல தோன்ற ஆரம்ப கால நாகரிகங்கள் எல்லாத்துலயுமே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அவங்க டிவோட்டி ஆஃப் நேச்சர். அவங்க எல்லா வகையிலையும், ஏன்னா இயற்கை சார்ந்த கேள்விகளுக்கு நிறைய அவங்களுக்கு பதில் தெரியாம இருக்கும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இயற்கையிட்ட சரண்டர் ஆயிடுவாங்க. ஓகேவா? சோ அப்ப இயற்கையை வழிபடுறது. இங்கேயுமே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சிந்து சமவெளி நாகரிகம் பத்தி உங்களுக்கு எத்திக்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து இலைதலைகளை வழங்கினாங்க, தண்ணியை வழங்கினாங்க. இன்னும் தமிழ்காரங்களுக்கு இல்ல திராவிடியன் ஸ்கூல்ல முக்கியமான விஷயங்கள் ஒன்னா டோட்டமிசம், அந்த குலக்குழி வழிபாடு சொல்ற, நாகப்பாம்பு வழங்குறது, இந்த மாதிரி நிறைய வகையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்திக்ஸ் கூட ஒண்ணு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி வேப்ப மரம் வந்து பெண் தெய்வம். அடுத்து பாத்தீங்கன்னா இது. சோ அந்த மாதிரி இயற்கையை வழிபடுறது எப்பயுமே இங்க இருந்திருக்கு. வேள்வி பீடங்கள் இருந்ததற்கான சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கான இடம் இருக்கு இல்லையா, அந்த ரிச்சுவல்ஸ் பண்ற சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கான இடங்களானது காளிபங்கனில் காணப்பட்டது. வேணா தெரிஞ்சுக்கோங்க, பழைய புக்ல இருக்கும். ஃபயர் ஆல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வேள்வி பீடங்கள். இதெல்லாம் அது லோத்தர்லயும் கிடைச்சிருக்கு, காளிபங்கன்லயும் கிடைச்சிருக்கு. ஓகேவா? சோ இதுல அதனால அது ஒண்ணும் தப்பு இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா முத்திரைகள், மொகஞ்சரல உள்ள அந்த முத்திரைகள் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரீடைட், செம்பு, சுடுமண், தகரம். தகரம் இல்ல, அது தந்தம் இருக்கு இல்லையா, தந்தத்துல இருந்து அவங்க செஞ்சிருப்பாங்க. சோ தகரம் பெரும்பாலும் இவங்களுக்கு அந்த அளவு தெரியாத ஒரு பொருளா தான் இருக்கும். ஏன்னா ஒரு டிஎன்பிசில கேட்டிருக்காங்க, இதை நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. சிந்து சமவெளி மக்களுக்கு இரும்பு தெரியாது, எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு இரும்பு தெரியாதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு என்னன்னா ஆப்ஷன்ல சிந்து சமவெளி மக்களுக்கு, அதாவது அன்னோன் மெட்டல், அவங்களுக்கு தெரியாத உலோகம் எதுன்னு சொல்லி 4 ஆப்ஷன். 4 ஆப்ஷன்லயுமே இரும்பு இருக்கு. கமா போட்டு பக்கத்துல ஒண்ணு இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா தகரம். சோ சிந்து சமவெளி மக்களுக்கு தகரமும் தெரியாது,
சிந்து சமவெளி மக்களுக்கு இரும்பும் தெரியாது. சிந்து சமவெளி மக்களுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியல, அவங்களுக்கு குதிரையும் தெரியாது. ஓகேவா, ரைட். இது அடுத்தது பாத்தீங்கன்னா ஹரப்பாவில் கிடைத்த மிக நீளமான எழுத்து தொடர் 26. ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இண்டஸ் வேலி பீப்புள்ல வந்து எல்லா அந்த என்ன சொல்றது அப்படின்னா பிக்டோகிராஃப், அந்த எழுத்து வடிவது இருக்குல்ல, காமனா ஆவரேஜா எத்தனை எழுத்து இருக்கும் அப்படின்னா 2, 3, 4 எழுத்து தான் இருக்கும். இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு சொல்லும் ஒரு உருவத்தை குறிக்கிற விதமா, ஒரு பொருள் தர்ற விதமா இருக்கிறதுனால இது எதுவுமே இப்ப நம்ம எழுதுறோம் இல்லையா ஆல்பபெட், அந்த மாதிரி கிடையாது. சீனாவுல உள்ள சீன மொழியில உள்ள மாதிரி பிக்டோகிராஃப். அதனால காமனா பாத்தீங்கன்னா 3 வார்த்தையோ 4 வார்த்தையோ 3 லெட்டரோ 4 லெட்டரோ தான் இருந்திருக்கு. ஒரே ஒரு இதுல மட்டும்தான் உங்க ஸ்கூல் புக்லயே போட்டிருப்பாங்க 26 இது இருந்துச்சு. அதான் இருக்குதுல மேக்சிமம் நம்பர் ஆஃப் என்ன சொல்றோம்னா பிக்டோகிராஃப் அது லெட்டர்ஸ். கேட்டிருக்க தவறானது. இந்த இதுல பாத்தீங்கன்னா தவறு அப்படின்னா புரிச்சுக்கிற மாதிரி இந்த இதுதான். அடுத்த கேள்வி. ஸோ ஆக்சுவலா இது எல்லாமே மோஸ்ட்லி இந்தியாவுக்கு வந்த அல்லது இந்தியாவை பத்தி வெளிநாட்டுக்கார அந்த முகல்ஸ் மீன்ஸ் முஸ்லிம்காரங்க பீரியட்ல எழுதப்பட்ட புத்தகம் எல்லாமே மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தான் பீரியட் காலத்துல வர்றது. ஸோ தபதக் இ நஸ்ரி இது நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்குன்னா நான் இப்படிதான் யோசிச்சேன். எனக்கு வந்து சிராஜ் அப்படின்னு ஒரு தோழர் தெரியும். அந்த சிராஜ் அப்படிங்கிற தோழருக்கு வந்து நஸ்ரியாவை பிடிக்கும். நான் முன்னாடி இது பண்ணி வச்சுக்கிட்டது. ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தாரிக் இ ஹிந்த். தாரிக் இன் ஹிந்த் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் அல்பர்னி. அல்பர்னியை பத்தி என்ன சொல்லணும் அப்படின்னா முகமது கஜினி கூட இந்தியாவுக்கு வந்த நபர் யாரும் ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சோ அல்பர்னி வந்து முகமது கஜினி இருக்காங்கல்ல, முகமது கஜினியோட அவையில இருந்த ஆளு, அறிஞர் அல்லது புலவர். ஓகேவா. அடுத்து மிஃப்தா உல் ஃபுது அப்படிங்கிறது அமீர் குஸ்ரு இருக்காங்கல்ல, அமீர் குஸ்ரு இந்தியாவின் கிளி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவருக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்தியாவின் கிளி இருக்குல்ல, இ ஹிந்த். இந்த இந்தியாவின் கிளி அப்படிங்கிறது துதி இ ஹிந்த், இந்த வார்த்தையை கொடுத்து இப்படி அழைக்கப்படுறவங்க யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து அமீர் குஸ்ரு நம்ம எல்லாருக்குமே தெரியும், பால்பன் கூட இருந்திருக்காங்க. அவங்க 7 மன்னர் கூட இருந்திருக்காங்க. 7 மன்னர் அவையை அவங்க அலங்கரிச்சிருக்காங்க. ஓகே. அடுத்து இவர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாம் இப்ப மிஃப்தா உல் ஃபுது அப்படிங்கிறது ஜலாலுதீன் கில்ஜியை பத்தி அவர் எழுதின புத்தகம், தெரிஞ்சுக்கோங்க. சரியா. அடுத்து தாரிகி ஃபெரோசாகி ஜாவுதீன் பரணி, இதான் மிச்சம். இன்னொன்னு இந்த பரணி வந்து பாரசீக மொழியின் தந்தை, ஃபாதர் ஆஃப் பெர்சியன் லாங்குவேஜ். இந்த கேட்ட கேள்விகளுக்கு இந்த விளக்கங்கள் போதுமானதா இருக்கும். ஓகேவா. அமீர் குஸ்ரு நிறைய இடங்கள்ல தன்னை பெருமை மிகு இந்தியாக்காரர் சொல்ற பத்தி எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ரைட். ஓகே. அடுத்து முகமது கவான் பற்றிய கூற்று. சரியா. ஒரு அமைச்சரா இருந்து அவங்க வந்து அந்த பீரியட்ல அவங்க நிறைய டெக்னிக்கலா மாத்திருப்பாங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. இதுல அவங்க கூற்றுல எது தவறானது அப்படின்னு கேக்குறாங்க. இவர் சமஸ்கிருத மொழி மற்றும் வேதியியலில் புலமை பெற்றவராக திகழ்ந்தார். இவர் பாரசீகத்துக்காரர் ஃபர்ஸ்ட், அது தெரிஞ்சாலே இது புரிஞ்சிடும். இவர் யாரு? பெர்சியா நாட்டுக்காரரு, பாரசீகம். சோ இவருக்கு சமஸ்கிருதம் தெரியாது, பாரசீக மொழி தெரியும். சோ ஒண்ணு தவறு. வேதியியலில் புலமை, அதான் சொல்லல, வெடிமருந்து தயாரிக்கிற ஸ்கில் இவங்களுக்கு கொஞ்சம் இருந்திருக்கு. அந்த அறிஞர்கள் கூட தொடர்பு இருந்திருக்கு, வெடிமருந்து தயாரிக்கிற ஸ்கில்லும் தெரிஞ்சிருக்கும். அதைத்தான் பெல்காம் யுத்தத்துல பயன்படுத்தியிருப்பாரு. பெல்காம் யுத்தத்துல இவங்க விஜயநகர பேரரசு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு அகேன்ஸ்டா பெல்காம் யுத்தத்துல பயன்படுத்தி வெற்றி பெற்றிருப்பாரு. அடுத்து பிடார் பகுதியில ஒரு மதரசா கட்டியிருப்பாரு. அந்த மதரசால 3000 கையெழுத்து புத்தகம் இருந்துச்சு. நிறைய 3000 உங்க ஸ்கூல் புக்ல ஹிஸ்டரி சிலபஸ்ல வரும். சரியா. இது ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுகள்ல நம்ம சிலபஸ்ல உள்ளதுக்கு படி பார்த்தா யாரோட தான் இருக்கிறதுல அதிகமான புத்தகம் இருந்துச்சு அப்படின்னா அக்பர் தான், 4000 புக்கு. அடுத்து பாமினி அரசை நிர்வகிப்பது நாட்டை 4 இருந்தத இவர் 8 ஆக்கி இருப்பாரு. அடுத்து ஒரு ஆளுநருக்கு, ஒரு கவர்னருக்கு ஒரு கோட்டை அப்படின்னு ஒதுக்கி இருப்பாரு. வரி வசூல் முறை எல்லாத்தையுமே கட்டுப்பாட்டு கொண்டு வந்திருப்பாரு. இதனால அந்த பொறுப்புகள்ல இருந்த ஆளுநர்கள், அமைச்சர்கள் எல்லாருக்குமே இவரை வந்து பிடிக்காம போயிருக்கும். ஆனா நாட்டை நல்ல விதமா மாத்திருப்பாரு.
ஒரு கட்டத்துல இவர் அடைஞ்ச புகழ் வந்து மன்னருக்கே பொறாமை ஏற்படுத்தும். அதனால இவர் மேல பொய் குற்றச்சாட்டு இவங்க வச்சிருந்தாலுமே பொய் குற்றச்சாட்டுன்னு தெரிஞ்சு என்ன பண்ணிருப்பாரு, தூக்கில போட்டிருப்பாங்க. ஒரு ராஜாவோட வீழ்ச்சி நிறைய சமயங்கள்ல ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு பேரரசோட வீழ்ச்சியை குறிச்சிருக்கு. ஆனா ஒரு அமைச்சரின் வீழ்ச்சி ஒரு பேரரசின் வீழ்ச்சியை குறிச்சிருக்கு அப்படின்னா அது வந்து முகமது கமானோட வீழ்ச்சி தான். அதுல பாமன் சுத்தவங்க பெரிய அடி வாங்குவாங்க, ரைட்டா? ஓகே, சோ இந்த இதுல பாத்தீங்கன்னா தப்பு அப்படிங்கிறது எந்த இந்த முறை தான் தப்பா இருக்கு. ஓகே, அடுத்த கேள்வி. எந்த ஆக்சுவலா எந்த எந்த பில்லர் வந்து எந்த இன்ஸ்கிரிப்ஷனை பத்தி கேட்டிருக்காங்க? இந்த மாதிரி 33 நாகரி வடிவத்துல உள்ள சமஸ்கிருதம், அதுல எந்த விதமானதும் கிடையாது. மௌரிய பரம்பரையில் வந்ததாக குறிப்பிடப்படும் குப்த அரசுகளின் ஆட்சி அவரது ஆளுமை. ஆக்சுவலா யாவும் வச்சுக்கோங்களேன், இந்த இந்த கல்வெட்டு மட்டும் கொஞ்சம் அவங்களோட பேக்ரவுண்ட் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட குப்தர்கள் காலத்துல வர அலகாபாத் ராக், அந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு இருக்கு இல்லையா, குப்தர்கள் வந்து நிறைய ஆய்வாளர்கள் சொல்ற மாதிரி அவங்க கீழ் ஜாதியிலிருந்து வந்தவங்க, சரியா? அதான் சொல்றோம்ல, ரைஸ் அண்ட் ஃப்ரம் பிலோ, சரி? அவங்க கீழ இருந்து வந்தவங்க, மௌரியர்களும் கீழ இருந்து வந்தவங்க. ஸோ அதனால அவங்க அதோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டுல எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு. சமுத்திரகுப்தரோடது, ஹரிசேனர் இன்ஸ்கிரிப்ட் அதாவது டிசைன் பண்ணது, அதுல கிட்டத்தட்ட புருஷா அப்படிங்கிற ஒரு பட்டம் கூட இருக்கு, அனைத்திற்கும் மேலானவன் அப்படிங்கிறது. அவங்களோட வெற்றிகளை பத்தி இருக்கு. நம்ம நிறைய விஷயங்கள் வந்து எதுல இருக்கு அப்படின்னா நம்ம அலகாபாத் கல்வெட்டுல, அலகாபாத் தூண் கல்வெட்டு இருக்கு இல்லையா, அதுல இருக்கு. மெக்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு இருக்குல்ல, அது 2ஆம் சந்திரகுப்தரோட கல்வெட்டு. ஆனா 1ஆம் சந்திரகுப்தனை பத்தின வெற்றிகளை அது சொல்லுது, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? சோ இந்த பர்டிகுலர் விஷயங்கள் இருக்குல்ல, அது அலகாபாத் தூண் கல்வெட்டை பத்தி. அடுத்து, எந்தெந்த நாடுல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு, சரியா? ஒரு உலகத்துக்கே தெரியும், மொராக்கா நாடு அப்படின்னாலே இபின் பதூதா. இபின் பதூதா வந்து ரெஹீலா அப்படிங்கிற புத்தகம் எழுதுனாங்க, நீங்க படிச்சிருப்பீங்க. ரொம்ப முக்கியம் என்னன்னா, ஸ்கூல் புக்ல இல்லாத டேட்டா என்னன்னா, உலகிலே மிக நீண்ட தூரம் பயணம் செய்த பயணி இவர் தான். பயணம் செய்த பயணி உலக வரலாறுலயே அந்த காலகட்டத்துல ஒரு குறிப்பிட்ட என்ன சொல்றது அப்படின்னா டில் எது வரனா மாடர்ன் எரா வர உலக வரலாறுல அதிகமான கிலோமீட்டர் டிராவல் பண்ண பயணி அப்படிங்கிற பெருமை யாருக்கு தான் உண்டு? இபின் பதூதாக்கு தான் உண்டு. அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன ஆசைன்னா மெக்கா மெதினாவை சுத்தி பார்க்கலாம்னு ஆசை இருந்துச்சு. ஸோ அவர் நாட்டுல இருந்து மெக்கா மெதினா சுத்தி பார்த்தாரு. அது அவரை இன்ஸ்பயர் பண்ணுச்சு. அதனால அப்போ உலகத்தையே சுத்தலாமேன்னு சொல்லி கிளப்பி வந்து நம்ம முகமது பின் துக்ளக் அவைக்கு வந்து, அப்புறம் இபின் பதூதா என்ன பண்ணார் அப்படின்னா குப்லாய் கான் அவைக்கு போய் அப்படி ஒரு நிறைய பண்ணியிருப்பார், சரியா? ரைட், ஓகே. அடுத்த ரஷ்யா அப்படின்னாலே இன்னைக்கு பாரசீகம் அப்படின்னா அவர் வந்து அப்துல் ரசாக். அவர் வந்து அந்த அந்த நீர்ப்பாசனம் இதை சொன்னது அலாவுதீன் பாமன்ஸ் அவங்களோட பீரியட்ல வந்தது அவங்களா இருக்கட்டும். அடுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க, வெனிஸ்னா இப்ப இதுல வந்து நிக்கோலஸ் கோண்டியாவும் போர்ச்சுகல் நூனிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா வெனிஸ் நாடு வந்து இந்த சொல்லுவாங்கல்ல மிதக்கும் நகரம். வெனிஸ் நாட்டுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, என்ன சொல்ற அப்படின்னா மெடேவல் பீரியட்ல அதாவது இடைக்காலத்துல இந்த உலகத்திலேயே முதல் முறையா இடைக்காலத்துல இந்தியாவுக்கு கிளம்பி வந்த முதல் நபர் யாருதான்? மார்க்கோ போலோ தான். மார்க்கோ போலோ. அது குறிப்பா பாண்டிய நாட்டுக்கு வந்திருப்பாரு. நம்ம எல்லாருமே சொல்ற மாதிரி வெத்தலை போட்டு துப்புறத வந்து சொல்லியிருப்பாரு. சதியை பத்தி சொல்லியிருப்பாரு. மீனாட்சிங்கிற ஒரு பெண் தான் ஆட்சி பண்றாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க இல்லையா? சோ மார்க்கோ போலோ வெனிஸ் நாட்டு பயணி தான். இங்க பாத்தீங்கன்னா நிக்கோலை கோண்டி. ரைட், ஓகே. அடுத்து, கிருஷ்ணதேவராயர் காலத்துல கட்டப்பட்ட கோயில், சரியா? கிருஷ்ணதேவரனே கிருஷ்ணசாமி கோயில், அசா ராமசாமி கோயில், விட்டல், இந்த மாதிரி விட்டல் சாமி கோயில்லாம் இருக்கு இல்லையா, இதுல எல்லா கோபுரங்களும் என்ன ஆகுது? ராய கோபுரம்னு இன்னைக்கு தேதி வரை அழைக்கப்படுது. அவங்களோட கோபுரங்கள்லாம் பிரபலமானது. ஒரே பாறையால் செதுக்கப்பட்டார். அதாவது இந்த சரிகமா பதனி இருக்கு இல்லையா, இந்த இசை தூண்கள் அப்படின்னு சொன்னாலே அது விட்டல் சாமி கோயில் தான். இந்த விருப்பாட்சி கோயில வந்து கோயில்களின் பரிபூரணம் அப்படிங்கிறாங்க. கோயில்களோட பரிபூரணம் அப்படின்னு சொல்றாங்க, சரியா? ரைட், ஓகே. ஹசார் அப்படின்னாலே 1000 தெரிஞ்சுக்கோங்க. ஹசார் அப்படின்னா 1000. அதான் ஹசார் தினார். மாலிக் கபூருக்கு இதான் பட்டம்.
மாலிக்கு பிறகு அசார்த்தினால தான் பட்டம். அசார்த்தினம்னா 1000 பொற்காசுன்னு அர்த்தம். ஓகே, அப்படியே என்னன்னு கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. அடுத்த கேள்வி. குதிரை மீது ஆண்கள் சவாரி செய்யும் விதம் இதுல இருக்கும், பாக்ஸுக்குள்ள இருக்கும். சரியா? இபின் பதுதா வந்து யார சொல்லியிருப்பாங்கன்னா ரஷ்யா பேகத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. இபின் பதுதா வேற என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முகமது பின் துக்ளக்கோட பீரியட்ல வந்து என்ன சொல்ற அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் கேபிட்டல் இருக்கு இல்லையா, நம்ம டெல்லியில இருந்து தேவகிரிக்கு, தேவகிரியில இருந்து டெல்லிக்கு மாத்துற சமயத்துல அந்த நகரம் இப்படி மாறிட்டனால என்ன சொன்னார்னா எல்லாமே எம்டியா இருந்துச்சு, சுடுகாடா இருந்துச்சுன்னு சொன்னதா இருக்கட்டும். இவங்க ரஷ்யா பேகம் வந்து கம்ப்ளீட்டா என்னவா இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆண் மாதிரி குதிரை சவாரி செய்யறாங்க. அவங்க வந்து முகத்திரை அது போட கிடையாது, அவங்க பர்தா போட கிடையாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து யாரு நம்ம ரஷ்யா பத்தி இவங்க சொல்லியிருக்காங்க. ரஷ்யா டெல்லிய ரூல் இந்த ஒரே பெண். அதே மாதிரி முஸ்லிம்களே ஒரே வரலாற்று ஆசிரியை அப்படின்னா குல்பதான் பேகம். இவங்க தான் ஹுமாயூன் பத்தி ஹுமாயூன் நாமா எழுதியிருப்பாங்க. இன்னொரு கூடுதல் தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, குல்பதான் பேகம் இருக்காங்கல்ல, அவங்க தான் ஹஜ் பயணம் போன முதல் பெண், ஹஜ் பயணம் செய்த முதல் பெண். பாபரோட மக, ஹுமாயூனோட சகோதரி. ஓகேவா? ஸோ இதுல வந்து நம்ம வந்து இவங்களை ரஷ்யா பத்தி சொல்றப்ப அப்படியே உங்களுக்கு இன்னொரு பெண்கள் பத்தி தகவல் நம்ம சொல்லியா இருக்கு. ஓகேவா? ரைட், ஓகே. அடுத்து தென்னிந்திய அரசோட நட்புறவு எந்த மன்னன் பத்தினா டேட்டாவெல்லாம் கொடுத்தா அது எந்த மன்னருக்கு பொருந்தும் கேட்கிறாங்க. தென்னிந்திய அரசோட நட்புறவை ஏற்படுத்தியவர், இவருடைய ஆட்சியின் போது பாகியான் வந்தாங்க அப்படின்னு தகவல் நமக்கு தெரியும், 2ஆம் சந்திரகுப்தர். சரியா? உண்மையை சொல்லணும் அப்படின்னா தென்னிந்தியாவோட நட்புறவா அப்படிங்கிற சில சந்தேகங்கள் இருக்கு. ஆனா ஸ்கூல் புக் படி பார்க்கணும்னா தென்னிந்தியாவோட அவங்க நட்புறவா இருந்தாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி சமுத்திரகுப்தர் காலத்துல தென்னிந்தியாவை தோக்கடிச்சாலுமே கூட அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா சில காரணங்களுக்காண்டி அலகாபாத்தூர்ல இவங்க தோக்கடிச்சு அப்படிலாம் சொல்றாங்கல்ல, அதுல வந்து தோக்கடிச்சாலும் அவங்களோட பகுதி ரிட்டர்ன் கொடுத்தாச்சு, டாக்ஸ் மட்டும் கட்டுங்கன்னு சமுத்திரகுப்தன் காலத்துல வந்து தென்னிந்தியாக்கெல்லாம் கட்டுப்படுத்தியாச்சு. அதனால இவங்க என்ன பண்ணா அதை மேற்கொண்டு டெவலப் பண்ணாம நட்பா இருந்து வரி மட்டும் வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து இவர் பீரியட்ல பாகியான் வர்றாங்க. குறிப்பா பாகியானோட புக் வந்து தெரியும், போகோகி அப்படிங்கிறது. சரியா? யுவான்ஸ் வாங்கினா சியூகி, பாகியான போகோகி. பாகியானோட குறிப்புல, இது பழைய ஸ்கூல் புக்ல இருக்கும், பாகியானோட குறிப்புல இதான் இந்தியாவுக்கு வந்த முதல் சீன பயணி. அது ஓகே. பாகியானோட குறிப்புல தெரிஞ்சுக்கோங்க, இப்ப படிக்கிறவங்க செகண்ட் சந்திரகுப்தா அப்படிங்கிற பெயர் இல்ல. அவங்க காலத்தை வச்சு அவங்க சொல்றதுகளை வச்சு இவர் பீரியட்ல அவர் வந்திருக்கலாம் நம்ம சொல்றவே ஒழிய அந்த மன்னரை பத்தின பேர் கிடையாது. மன்னர்னு உங்க சொல்லு இருக்கு, இந்த பேர் கிடையாது. அவரோட அவைதான் நம்ம என்ன சொல்றோம், நவரத்தினங்கள் அப்படிங்கிற அவையா இருக்கட்டும், எல்லாம் ஓகே. இவருடைய மகனால் 2ஆம் சந்திரகுப்தோட மகன் தான் யாரு, நம்ம குமாரகுப்தன் தான் எதை இது பண்றாங்க, நம்ம நாலந்தா யூனிவர்சிட்டிய அதுக்கான ஃபவுண்டேஷன் அங்கதான் நடக்குது. ஸோ அப்ப 2ஆம் சந்திரகுப்தர். ஓகே. அடுத்து உடன்படிக்கை, அது ஃபுல்லாமே எதை பத்தினா சிவாஜி பத்தி. இந்த இது நான் இப்படி நாசமா யோசிச்சிட்டேன். புரந்தர் உடன்படிக்கை, இதுல ஒரு 1 வருது, இதுல ஒரு 1 வருதா, அதனால ஜூன் 11. முடி சூட்டுதல் விழா இருக்கு இல்லையா, இப்படி 3 வருதா, அதனால அங்க ஒரு 6 வருதா, அதனால ஜூன் 6. புரந்தர் உடன்படிக்கை அப்படின்னா ஜூன் 11 1665. சத்ரபதினா 74, ஆனா ஜூன் 6. அவுரங்கசீப் மன்னரானது 58ல இருந்து 1707 வரை நெருக்கி இவர் 50 வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பாரு. ஆக்ரா பயணம், சிவாஜியோட ஆக்ரா பயணம் வந்து மே 1566. இதுலதான் பஞ்சாயத்து வெடிக்குது. சரியா? பஞ்சாயத்து வெடிச்சு அவரு கைதாகி அப்புறம் என்ன ஆகுது, ரிட்டர்ன் வர்றது எல்லாமே. ஓகேவா? ரைட். அடுத்து நான் வந்து இந்த இது எக்ஸாம் படிக்கிற சமயங்கள்ல யாவது பகார்பூர்னாலே நிலம். சரியா? நம்ம கொஞ்சம் மார்க்சிய அடிப்படையில வரலாறை வாசிக்கிறதுனால, சில புத்தகங்கள் படிக்கிறதுனால நிலம் என பொறுத்தவரை ரொம்ப முக்கியம். நிலம் அதிகாரம் சொல்றாங்க இல்லையா? ஸோ அப்ப நான் படிக்கிற சமயங்கள்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்ப நிலம் தொடர்பானது நிறைய நாங்கள் பாரத் சர்மா, ருமிலாத், அப்புறம் டிடி கோசாமி, டிஎன் ஷா மாதிரி பெரிய ஆய்வாளர்களை பத்தி எல்லாம் படிக்கிற சமயங்கள் அவங்க நிலத்தை ரொம்ப முக்கியமா இது பண்ணுவாங்க.
அப்ப அரசன் ஒருத்தனே நிலத்துக்கு சொந்தக்காரன். அப்ப நிலத்தோட டிரான்சாக்சன் எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கிறது. அப்புறம் அரசன் அவங்க நியமிச்ச அதிகாரிய கட்டுப்பாட்டுல இருக்கிறது. இப்படி நிலம் பத்தி குப்தர்கள் காலத்துல ரெண்டே ரெண்டு தான் வரும். அது என்னது? அது பகாப்பூர் செப்பேடு 1. 2 மகாத்தாரா என்பவர் தலைமையில அஷ்டகுல அப்படிங்கிற தாமோதர்பூர். சரியா? புத்தகுப்தரோட தாமோதர்பூர். ஓகேவா? அப்ப 1, 3 சரி, 2வது தவறு. ஓகே, அடுத்து எந்த முகலாய மன்னரோட தொடர்புடையது? முகலாயர் ஆட்சியின் பொற்காலம் அப்படின்னாலே யாரு? ஷாஜகான். அந்ததுக்கு பொற்காலம், கட்டடக்கலைக்கு பொற்காலம். சரியா? கட்டடங்களின் இளவரசன், இன்ஜினியரிங். சரியா? இன்ஜினியரிங் பிரின்ஸ் சொல்றது இப்படி எல்லாமே அவரோட காலத்தை தான் குறிக்கும். அவர் பீரியட்ல கரெக்டா 14ஆம் லூயியோட சமகாலத்தவர் அப்படிங்கிற ஷாஜகான் தான். சரியா? குர்ரம். இவரோட மூத்த அண்ணன் தான் குஸ்ரு அப்படிங்கிறவர். அவரை வந்து ஜஹாங்கீர் கொலை பண்ணிடுவாரு. மூத்தவனை கொலை பண்ணுவாரு, இளையவனை ரொம்ப நேசிப்பாரு. அந்த இளையவனான குர்ரம் குஜராத்தை ஜெயிச்சுட்டு வந்தப்ப உலகின் அரசன் அப்படின்னு பொருள் பெறக்கூடிய ஷாஜகான். இது கொஞ்சம் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு நான் ஒரே ஒன்று மட்டும் சொல்றேன். ஷா என்ன சொல்லலாம்? கான், சுல்தான், இது 3மே மன்னர்னு அர்த்தம். ஜகான் அப்படின்னா உலகம்னு அர்த்தம். கீர் அப்படின்னா வெல்றதுன்னு அர்த்தம். இதுகளை வச்சு நீங்க நிறைய இது பண்ணிக்கலாம். ஷா ஜகான் அப்படின்னா சானா மன்னன், ஜகான்னா உலகின் அரசன். ஜகான் கீர் அப்படின்னா உலகத்தை ஜெயிக்கிறது. சரியா? இப்ப நூர் ஜகான், நூர்னா விளக்கு, வெளிச்சம்னு அர்த்தம். சரியா? அந்த பொண்ணுக்கு நூர் மகால்னு பேர் வைக்கிறாங்க, அரண்மனையின் ஒளின்னு. அடுத்து நூர் ஜகான், ஜகான்னா உலகம்னு சொன்ன இல்லையா, உலகின் ஒளின்னு அர்த்தம். சரியா? ரைட், ஓகே. இது எல்லாமே யாரை குறிக்கும் அப்படின்னா நம்ம குர்ரம் குறிக்கும், ஷாஜகானை குறிக்கும். ஷாஜகான்ல நிறைய கெட்ட விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னா, அவர் தான் வரி 50% ஆக்கினார். 1/3 1/2 மாத்தினது. ஜத்து வரிய தென்னிந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தினது, சவுத் இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தினது. அதாவது ஷாஜகான்னா வழக்கமா நம்ம என்ன எதிர்பார்ப்போமோ அதை தாண்டி தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா இந்த மாதிரி விஷயங்கள். ஓகேவா? ரைட். அடுத்து சரியாக பொருத்தப்பட்ட இணைய இது பண்ணுங்க. கியாசுதீன் துக்ளக், காசிம் மாலிக், அதாவது மன்னரோட பெயரையும் இயற்பெயரையும் என்ன பண்றாங்க அப்படின்னா இது பண்றாங்க. நான் உங்களுக்கு இந்த இதுல ஒரு 2 முறை டிஎன்பிசியில கேட்டு அதை பத்தி இன்னமும் நம்மளுக்கு ஐடியா இல்லாத ஒண்ணு சொல்றேன். அலி குர்ஷப், இந்த இயற்பெயர் யாரோட தெரியுமா? அலாவுதீன் கில்ஜியோட. அலாவுதீன் கில்ஜியோட இயற்பெயர் தான் என்னது? அலி குர்ஷப் அப்படிங்கிறது. சரியா? ரைட், ஓகே. கியாசுதீன் துக்ளக் அப்படின்னா காசிம் மாலிக், முகமது பின் துக்ளக் ஜானா கான், ஜீனா கான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சரியா? கியாசுதீன் பால்பன் அப்படிங்கிறதுக்கு உலு கான். ஃபெரோஷா துக்ளக் வந்து என்ன அப்படின்னா அவர் பேரே அதான். இப்ப இதுதான் என்னவா இருக்கு? அது மட்டும் பொருந்தாம இருக்கு. 1, 2, 3 சரியா இருக்கு. இதா இருக்கு. அதே மாதிரி இப்ப பாபர் அப்படின்னா ஜாகிருதீன், நம்பிக்கையை காப்பாற்றுவர்னு பேரு. ஹுமாயூன் அப்படின்னா நல்ல வாய்ப்பு, அதிர்ஷ்டம் அப்படின்னு பேரு. இயற்பெயரோட நான் சொல்றேன். ஓகேவா? அக்பரோட பேர் அக்பர் தான். வேற எல்லாருமே பேர் மாத்திருப்பாங்க. அவுரங்கசீப் வந்து ஆலம்கீர்னு வச்சுக்கிடுவாரு. சரியா? ரைட், ஓகே. அடுத்து இது இண்டஸ் பத்தியா கேளுங்களேன். சுடுமண்ணால் செய்யப்பட்ட உருவங்களும் செம்பில் செய்யப்பட்ட நடமாடும் பெண்ணுரும் சிந்துவெளி என்ன கேட்டிருக்காங்க? சரியானது கேட்டிருக்காங்க. கலைத்திறனை உணர்த்துகிறது. ஹரப்பா நாகரிகத்தை சேர்ந்த மண்பாண்டங்கள் நன்கு சுடப்பட்டதன் நுட்பம் வேலைப்பாடு செய்யப்பட்டது. செம்பில் செய்த அம்பு, ஈட்டி, உளி, கோடரி போன்றவை உள்ளன. ரோசாட்டாக்களில் காணப்பட்டது போன்ற மும்மொழிகளை பயன்படுத்தி இப்ப இதை எடுத்துக்கோங்க. 1, 2, 3 எல்லாமே ரோசாட்டாக்கள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்ப வரலாறு சார்பா தொடர்ந்து வேலை பார்க்குற எங்களமை ஆளுகளுக்கு ரோசாட்டாக்கள் அப்படிங்கிறது அது ஒரு சொல், அது ஒரு பிரபலமான சொல். எகிப்துல கிடைச்ச ஒரு கல்லு பேர் தான் ரோசாட்டா ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரோசாட்டா ஸ்டோன்ல என்ன இருக்குன்னா, பண்டைய எகிப்து மக்கள் பயன்படுத்தின மொழியும் இருக்கும். அடுத்து அந்த கால ஓட்டத்துல அதுக்கப்புறம் அந்த மக்களோட அந்த மொழி எவாலுவேட் ஆன அந்த பீரியட் இருக்கும். அதுக்கப்புறம் நவீன எகிப்து மொழியுமே இருக்கும். அந்த 3ஐயும் வச்சு ஒரே கல்லுல அந்த 3 கிடைக்குதா, அதை ஆய்வு பண்ற ஆளுக்கு என்ன பண்றாங்கன்னா, அப்ப எழுத்து எப்படி மாறி வந்துச்சு
அப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சு. பிளஸ் பண்டைய எழுத்தோட அர்த்தங்கள் கண்டுபிடிக்க முடிஞ்சு. அதனால ரோசாட்டாக்கள் அப்படிங்கிறது அந்த பழைய நாகரிகங்களை பத்தி ஆய்வு பண்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்ன மாதிரி சொன்ன ரோசாட்டாக்கள் கிடைச்சா நீ எதை வேணா கண்டுபிடிச்சிடாப்பா மொழி சம்பந்தமா. சிந்து சமவெளி மக்களுக்கு எதை பத்தி தான் தெரியல. சிந்து சமவெளி மக்களோட விஷயங்கள் என்னன்னா, சிந்து சமவெளி மக்களோட மொழி தான் நமக்கு இன்ன வரை புரியல. இந்திய அரசாங்கம் எவ்வளவோ செலவு பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபண்ட் ஒதுக்கி இருக்காங்க. ஸ்டாலின் அவங்க முதலமைச்சர் இருந்த சமயத்துல பல்க் அமௌண்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னமோ பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிக்க முடியல. திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்ததுன்னு புரியுது. ஏன்னா கீழடியில உள்ள சில குறிப்புகள், தமிழ்நாட்டை சேர்ந்த சில குறிப்புகள் வந்து அந்த பிக்டோகிராஃபோட பொருந்துது. அப்புறம் பாத்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாறா என்ன பண்ணா வலதுல இருந்து இடது பக்கம், அப்புறம் இடதுல இருந்து வலது பக்கம் அப்படிலாம் எழுத்து போகுது ஜிக்ஸாக். அப்படியும் தமிழ்நாட்டுல சில கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு. ஆனா என்னன்னா என்ன அர்த்தம்னு தெரியல. அத ரோசட்டா அந்தது கிடையாது, வேற எல்லாமே ஓகே தான். சரியா? அடுத்து இது போன வாட்டிக்கு அதாவது கஷ்டமா கேட்டதுக்கு முந்தின ஒரு குரூப் 4ல கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி. இப்ப குருச்சேத்ரா, இப்ப குருச்சேத்ரா இருக்கு இல்லையா, குருச்சேத்ரா அப்படின்னா மகாபாரதம் போர் நடந்த இடம். குருகுலம் தான். கௌரவர்களும் சரி பாண்டவர்கள் 2 பேருமே குருகுலம் தான். அந்த குருகுலத்துக்கார 2 பேரும் சண்டை போட்ட இடம் தான் சேத்ரா. சண்டை போட்ட இடம்னா சண்டை போடுறதுக்கு அந்த காலத்துல போர் செய்யறதுக்கு இடமே கிடையாது. விவசாயம் செய்யற இடம் தான் போர் செய்யற இடம். சரியா? சோ குரு சேத்ரா அப்படிங்கிறது எதை குறிக்குன்னா அது வந்து விவசாயம் செய்யற வேளாண்மை இதை குறிக்கும். அப்ரகதா காட்டு நிலம், கபத சரகானா நீங்க சகாரான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சகாரா பாலைவனத்துல மேய்ச்சல் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்ப அதுக்கு இது மேய்ச்சல். சரியா? குடியிருப்பு பகுதி வஸ்தி, அது எல்லாருமே ஈஸியா மனப்படம் பண்ணிடுவாங்க. வாஸ்து பார்த்து வீடு கட்டுவீங்க, வாஸ்து வஸ்தி அப்படியாக வச்சுக்கலாம். சரியா? சோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா 2, 4, 1, 3 இதெல்லாம் அப்படியே உள்ளது. அதனால பெருசா விளக்கம் தேவையில்லை. தனது ஆட்சி பகுதியை தராப்ஸ் எனப்படும் 4 மாகாணமா பிரிச்சார். என்ன சொல்ல, தராப்ஸ் 4 மாகாணமா வந்து அலாவுதீன் பாமன் ஷா பிரிப்பாரு. இவர் 4ஆ பிரிச்சத அவருக்கு அடுத்து வந்த 3வது இவங்க இருக்காங்க இல்லையா முகமது ஷா, அவங்களோட அறிவுறுத்தின்படியில முகமது கவான் 8ஆ பிரிப்பாங்க. தான் வெளியிட்ட நாணயங்கள் தன்னுடைய பேர் 2ஆம் அலெக்சாண்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ஆம் அலெக்சாண்டர்னா அலாவுதீன் பாமன் ஷா. இந்தியாவின் அலெக்சாண்டர் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. ஒரு முறை எப்படி கேட்டிருக்காங்கன்னா சிக்கந்தர் இ ஷானி அப்படின்னா யாருன்னு கேட்டிருக்காங்க. எப்படி துதி ஹிந்த் இந்தியாவின் கிளிய அவங்க பாஷையில கொடுத்து யாருன்னு இவங்களை கேட்டாங்களோ அதே மாதிரியே சிக்கந்தர் இ ஷானி. சிக்கந்தர்ங்கிற வார்த்தை வந்து அலெக்சாண்டர்ங்கிற வார்த்தை முஸ்லிம் சொல்ல மாறுறப்ப சிக்கந்தரா மாறுது. ஓகேவா? இந்தியாவின் அலெக்சாண்டர் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. அடுத்து முல்தானில் கல்வி கற்ற இவர் தில்லி சுல்தானின் நிர்வாகத்தை பின்பற்றினார். ஸோ இது எல்லாமே யாருக்கு வரும்? அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா. இதுல இருந்தா இந்த பாமன் ஷால இருந்தா பாமினி சுல்தான் அப்படின்னு பேர் உருவாச்சு. பாமினி சுல்தானியத்தை தோற்றுவிச்சவர் இவர். ஓகேவா? அடுத்து அலாவுதீன் கில்ஜியோட சீர்திருத்தம் எது பொருந்தாது. ஏன்னா எக்கச்சக்க சீர்திருத்தம் அவர் பண்ணியிருக்காரு இல்லையா. மங்கோலியர்கள் இருந்து தாக் முறையை எடுத்த மாதிரி படை வீரர்களுக்கு முதல்ல பணத்தை ஊதியமா கொடுத்தாரு. ஏன்னா படை வீரர்கள் வந்து போர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க அந்த பகுதியில இருந்து நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து சீஸ் பண்ணுவாங்க, நிறைய ஆட்டையை போடுவாங்க. அதுல சில குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் தான் மன்னருக்கு கொடுப்பாங்க, மன்னருக்கு எடுத்துக்கணும். ஆனா இவர் என்ன பண்ணாருன்னா கிடையவே கிடையாது, அதெல்லாம் சீஸ்ல ஒரு பங்கு உங்களுக்கு கிடையாது, நான் உங்களுக்கு என்னவா கொடுத்துறேன், பணமா வந்து சம்பளமா கொடுத்துறேன்னு சொல்லி சொன்னது அவர் தான். வேளாண்மையை கவனித்துக் கொள்ள திவானி அமீர் கோஹி, இது முகமது பின் துக்லக். தோவா பகுதியில வரிய கூட விதிச்சு அந்த மக்கள் புரட்சி பண்ணி அது பண்ணி இது பண்ணி கொஞ்சம் இதா போற சமயத்துல அப்ப அந்த மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணணும்னு சொல்லி திவானி கோஹி அமீர் கோஹி அப்படிங்கிற அந்த இதை வந்து முகமது பின் துக்லக் ஆரம்பிச்சிருப்பாரு. விலை ஒழுங்குமுறை மீறி கடுமையாக, ஏன்னா அந்த எடைக்கு எடை அந்த எவ்வளவு விலை இது பண்ணாங்களோ அதுக்கு நிகராக உடம்பு தொடப்பகுதியை வெட்டி இருக்காங்க. இந்த மாதிரி என்ன சொல்றது அப்படின்னா திவானி ரியாசத், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திவானி மண்டி, அந்த மாதிரி நிறைய அமைப்பு முறை. அவர் அங்காடி முறையில இவர் ராகுல் சாம்பிரதாயன்னு சொல்லுவாரு. இந்திய வரலாறுலயே ரொம்ப கம்மி விலையில மக்களால பாமரனால பொருள் வாங்க முடிச்சுன்னா அலாவுதீன் கில்ஜி காலம் தான். அடுத்து மது போதை, இதெல்லாம் முதல் முறை இவர் தான். மது போதை சூதாட்டம் இதெல்லாம் முதல் முறையை தடை விதிச்ச ஃபர்ஸ்ட் டைம் யார் தான்? இவர் தான். ஓகேவா? எல்லாமே யார் தான்? அலாவுதீன் கில்ஜி. அது ஒண்ணு தவிர தானிய களஞ்சியம்னு பொதுவாக சொல்ல முடியாது. தானிய களஞ்சியம் எல்லா இடத்துலயும் இருக்கு.
அடுத்தடுத்து 6 தானிய களஞ்சியம் ஹரப்பால இருக்கு. அடுத்தடுத்து 6 தானிய களஞ்சியத்திலே ரொம்ப பெருசுனா மொஹஞ்சதாரோல இருக்கு, சரி குஜராத்ல இருக்கு. இப்ப கூட்ட அரங்கு மொஹஞ்சதாரோ, அது கூட்ட அரங்கன்னு நமக்கு தெரியல, ஆனா மொஹஞ்சதாரோல இருக்கு. அந்த கப்பல் கட்டுதல லோத்தல், லோத்தல் தான் பழைய ஸ்கூல் புக்ல இருக்கும். இந்தியாவின் மான்செஸ்டர் பழைய புக்ல இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. உழுத நிலம், அப்புறம் வளையல் செய்யற இடம், அது எதுனா காளிபங்கன். ஏன்னா காளிபங்கன்ங்கிற வார்த்தைக்கு என்னதான் அர்த்தம்? பிளாக் பேங்கிள்ஸ், கருப்பு வளையல்கள். அதே மாதிரி லோத்தல் அப்படிங்கிற இந்த வார்த்தையில உள்ள லோத் அப்படிங்கிறது எதை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க. இறந்தவர்களை குறிக்கும். ஏன்னா மொஹஞ்சதாரோங்கிற வார்த்தைக்கு இறந்தவர்களின் மேடுன்னு தான் அர்த்தம். லோத்தலுக்கு என்னதான் அர்த்தம்? இறந்தவர்களின் மேடுன்னு தான் அர்த்தம். சரியா, மவுண்ட் ஆஃப் பீப்புள் அப்படின்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், ஓகே, அப்படியே பொறுத்திக்கலாம். அடுத்து அக்பரை பத்தி இதுல எது சரி எது தவறுங்கிற கேட்டிருக்காங்க. முஸ்லீம் அல்லாத மக்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த தலைவரி, இந்து புனித யாத்திரை அதெல்லாம் நீக்கினார். ஆமா, இந்த மாதிரி பில்கிரிம்ஸ் டாக்ஸ் 63, ஜிசியா வரி 64 அவர் நீக்கினாரு. அடிமைகளை போர்ல தோத்து போற ஆளுகளை அடிமை ஆக்க வேணாம்னு 62 கொண்டு வந்தார். இது ஆர்டர் வச்சுக்கோங்க. சரியா, போர் கைதிகளை அடிமைகளாக்கு நடைமுறை கொண்டு வந்தாருல்ல, அடிமையாக்க கூடாதுன்னு அவர் சொன்னாரு. சகிப்புத்தன்மை கொண்ட மத கொள்கையெல்லாம் உறுதிப்படுத்தினார். ஆமா, அவர் பேரரசு வெற்றிக்கு ஆமா, இதெல்லாம் டெக்னிக்கலான பாயிண்ட் கிடையாது. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த அவரோட ஃபேமஸான மதம் சாரா அரசியலிலிருந்து மதத்தை பிரித்த முதல் மன்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அக்பர் தான். இவரோட கோட்பாட்டை தான் பின்னாடி அவர் நம்ம நேருவே ஏத்துக்கிட்டா சொல்றாங்க. சரியா, அதனாலதான் நேருவோட பார்வையில இவர் நவீன இந்தியாவின் முதல் ஒரு நிர்வாகி தந்தை அவர் சொல்லுவாங்க. சரியா, அப்ப இந்த 2வது தவற மீதில என்ன இருக்கு? ஓகேவா இருக்கு. அடுத்து சரியா எத்தனை புரிஞ்சுக்க. கவிராஜ், கவிராஜ்னா சமுத்திரகுப்தர், வசுபந்த் ஆதரிச்சாரு. நரேந்திர சந்திரனா இவர் 2ஆம் சந்திரகுப்தர், அவர் தான் அந்த கெட்டினாரு. மகாராஜா அதிராஜா அப்படின்னா 1ஆம் சந்திரகுப்தர். அவர் சாக அரசர்கள், இவர் தோக்கடிக்கல. சாக அரசர்கள் நம்மால் யாருதான்? சாகரி அல்லது சாகரி அப்படிங்கிறது 2ஆம் சந்திரகுப்தர் தான். அடுத்து பாலாத்தியார், அவர் மிகிர குலத்துக்கு என்ன கப்பம் கட்டி இருப்பாரு, சண்டாலாம் நடந்திருக்கும். ஸோ இதுல 3 சரியா இருக்கு. ஓகேவா, 3வது தவறா இருக்கு. அடுத்து போர்களை கால வருஷப்படுத்த சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி இது இந்த பர்டிகுலர் முகலாயர் அந்த மாதிரி இது இந்த ஒன்னோட ஒரு கம்பல்சரி இருந்துடும். பாபர்ல பாத்தீங்கன்னா பானிபட்டு போர் 26, கான்வா போர் 27, சந்தேரி போர் 28, காக்ரா போர் 29. அடுத்து ஹுமாயூன்ல பாத்தீங்கன்னா சவுசா போர் 39. அடுத்து கன்னோஜ் பேட்டில் 1740. இதான் ஆர்டர். இதுல என்னென்னலாம் வருது? காக்ரா போர் கடைசி வர்ற அந்த இது கன்னோஜ் பேட்டில் 40, கான்வா பேட்டில் 27, சந்தேரி 28, இது 39, காக்ரா 29. இதன் அடிப்படையில பார்த்தா இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் 3ஆம் நம்பர்ல இருந்து வருதா? இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ரைட், ஓகே. அடுத்து ஹரப்பா மக்களை பத்தி. ஹரப்பன் பாலஸ்னா இது லிங்க வழிபாடு. சோ லிங்க வழிபாட்டார் இது தெரிஞ்சுக்கோங்க. ஆரிய வேதத்துல பாத்தீங்கன்னா ஹரப்பன் பீப்புளை என்ன சொல்லி திட்டுறாங்கன்னா, அவங்க கேவலமான லிங்க வழிபாட்டுக்காரங்கள்னு சொல்லி திட்டுறாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி லிங்க வழிபாடுங்கிறது ஹரப்பர்கள் பண்ணது, உலகம் முழுக்க பண்ணியிருக்காங்க. இவங்க அதை பண்ணாங்க. மனித உருவில் தெய்வங்களை வழிபட்டனர். ஆமா, அவர்கள் தங்கள் தெய்வங்களை கோயில்களில் வைத்தார்கள். கோயிலும் அரண்மனையும் கிடைக்கல. குறிப்பா நமக்கு என்னன்னா கோயில் கிடைக்கல. கீழடியிலையும் கோயில் கிடைக்கல, ஹரப்பா மொஹஞ்சதாரோலையும் கோயில் கிடைக்கல. இதெல்லாம் அவங்களுக்கு இவங்களுக்கு ஒற்றுமையா இருக்கலாமோ அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. சரியா, ரைட், ஓகே. இந்த இதெல்லாம் இறைவன் சார்ந்தது. அவங்க அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா பசுபதியை வணங்கினாங்க, தாய் தெய்வத்தை வணங்கினாங்க. பசுபதி அப்படிங்கறது சிவனை மேபி இது பண்ணலான்னு சொல்லி சர்ஜான் மார்ஷல் சொல்றாரு. பசுபதிங்கிற பேரு கூட அவர் தான் வச்சார். சரியா, பசுனா லைஃப், அதாவது உயிர்களின் தலைவன் அப்படிங்கிற பொருள் படையக்கூடியது. ஓகேவா, ரைட். அடுத்து அப்படியே கேளுங்கண்ணே. சங்கம, சாளுவ, துளுவ, அரவீடு, இந்த 2ஆம் விருப்பாட்சி ராயரை அதுக்கடுத்து அவரோட படைத்தளபதி கொலை பண்ணிட்டு தான் அப்படியே அந்த ஆட்சி முடியும். சரியா, இந்த ஒண்ணே ஒன்று சொல்றேன்.
ஒரு ஆட்சிக்கும் மறு ஆட்சிக்கும் என்னது இந்த கேப் அப்படின்னா, முந்தின ஆட்சியாளரையும் மறு ஆட்சியாளரையும் பார்ப்பாங்க. 2 பேருக்கு இடையில ரத்த சம்பந்தம் இல்லாட்டி இது புது ஆட்சி. நான் ஒரு ராஜா, என்னோட மயன் அடுத்த ராஜான்னா அது ஒரே ஆட்சி. என் மயனை ஒரு தளபதி கொலை பண்ணிட்டு இல்ல வேற யாராச்சும் கொலை பண்ணிட்டு வர்றப்ப ரத்த சம்பந்தம் அது பிரேக் ஆகுதா, அதனால புது ஆட்சின்னு சொல்லுவாங்க. அடுத்து துருவக்க சதாசிவர் தான் கடைசியான அறவீட்டுக்கு வந்து 3ஆம் ஸ்ரீரங்கர். இதுக்கு இதே தான் சரியா. சோ அப்படியே அது இதான் இருக்கும். தவறான இணை சரியா. பிதாரித்தூன் கல்வெட்டு வந்து ஸ்கந்தகுப்தர். மெக்ரோலி இரும்புத்தூன் கல்வெட்டு இருக்குல்ல, விஷ்ணுகுப்தர்லாம் ஒண்ணும் நம்ம கிடைக்கல. மெக்ரோலி இரும்புத்தூன் கல்வெட்டு வந்து இவரோட தான், செகண்ட் சந்திரகுப்தரோட. ஆனா யாரோட பெருமை சொல்லுது? 1ஆம் சந்திரகுப்தனோட. மதுரா பாறை கல்வெட்டு இவரோட தான், சாஞ்சி இவரோட தான், உதயகிரி இவரோட தான், எல்லாமே யாரோட தான்? 2ஆம் சந்திர. இந்த இதுல பாத்தீங்கன்னா விஷ்ணுகுப்தருக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ரைட், ஓகேவா. அடுத்து கீழ்காணும் கூற்றுகளை குறிப்பிட்டவர். பூமியில் கடவுளின் பிரதிநிதியாக தம் ஆட்சி செய்வதாக கூறியவர். அடுத்து தில்லியில் உள்ள இது பால பவேலி 1276 இருக்கு இல்லையா. நம்ம குறிப்பா அந்த பால்பன்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பால்பன் ஆட்சியில தான், அங்க பால்பன் ஆட்சியில தான் என்ன பண்றாங்கன்னா, ஈரான்லயும் அந்த முக்கியமான ஒரு மன்னர்லாம் வந்து தன்னை கடவுளா சொல்லிக்கிறது. இவர் தன்னை கடவுள்னு சொல்லிக்கிட்டு இவர் பைபோஸ் முறையை அறிமுகப்படுத்தியிருப்பாரு. இதுவும் தான் பெரிய ஆளு, தான் காலில் எல்லாரும் விழுந்து வணங்கணும் சரியா, அதுவும் பெரிய ஆளுங்கிறக்காண்டிதான். அதே மாதிரி அவர் வந்து 40 குழு, அந்த 40 பேர் கொண்ட கேங்க இது பண்றாங்களா, அதுவும் என்னன்னா, நானே கடவுளா இருக்கப்ப எனக்கு சொல்லிக்கோ, எனக்கு வந்து கைட் பண்ண யார் தேவையில்லாது சரியா. அப்ப அவர் சொல்றாரு வந்து ஹிந்து மக்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காண்டி நான் என்னெல்லாம் ஆட்சி பண்றதா பார்க்கடல கிருஷ்ணனால ஜாலியா தூங்கி கிடக்காருன்னு அந்த தில்லியை சேர்ந்த பால பவேலி கல்வெட்டு சொல்லுது. பால்பன் சரியா. பால்பனும் ஒற்றர்கள் நிறைய வச்சிருப்பாரு, அலாவுதீன் கில்ஜியும் ஒற்றர்கள் நிறைய வச்சிருப்பாரு. ஓகேவா. இது கண்டுபிடிச்சவங்க நம்ம இந்த மாதிரி எல்லாருக்குமே தெரியும், தயாராம் ஷாஹினி இருக்காங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டி பானர்ஜி வந்து மொஹஞ்சதாரோ, தயாராம் ஷாஹினி இருக்காங்கல்ல அவங்க ஹரப்பான. தயாராம் ஷாஹினி தான் நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது, ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. தொல்லியல் துறையோட முதல் இந்திய தலைவர் தயாராம் ஷாஹினி தான். இந்திய தலைவர். இப்ப தொல்லியல் துறையோட தலைவர் அப்படிங்கிறப்ப அதுல 3 கேள்வி கேட்க முடியும். தொல்லியல் துறையோட முதல் தலைவர், தொல்லியல் துறையை உருவாக்கியவர் அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்காம். தொல்லியல் துறையில இந்தியாக்கான முதல் முறை எவன் தலைவனானா அப்படின்னா தயாராம் ஷாஹினி. சுதந்திர இந்தியாவின் முதல் ஒரு உங்களுக்கு ஒரு கேள்வி சொல்றேன், இல்லாட்டி நானே சொல்றேன், மார்டிமன் வீலர். ஓகேவா. ரைட், ஓகே. எஸ்ஆரா வந்து நம்ம லோத்தல், ஜோசி வந்து தோலவீரா. ஓகேவா. அடுத்து நீர் இறைப்பதற்காக பல பீப்பால் இணைக்கப்பட்ட சக்கரமான பாரசீக சக்கரம் பாபர் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுல என்ன இருக்கு? அக்பர்னு இருக்கு. வெடிவிப்பை பயன்படுத்தி நீரை குளிர்விக்கும் முறையை வந்து அக்பர் பயன்படுத்தி இருப்பாரு. அதே மாதிரி பாரசீக கட்டடம் இருக்கு இல்லையா, பாரசீக கட்டடம் இருக்குல்ல, அந்த கலையும் வந்து பாபர் தான் அறிமுகப்படுத்துவார். ஒரு பெரிய ஆக்சுவலா கப்பலின் ஒட்டகம் அப்படிங்கிறது வந்து அக்பர் இது பண்ணார் சரியா. அப்ப இது சரியானதுன்னு கேட்டிருக்காங்களா? ஆமா, சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த இதுல இது ஒண்ணுதான் சரி. வார்ப்பு இரும்பு உற்பத்தி செய்யல முகலாய காட்சி மொக்கையா போயிடும் சரியா. வார்ப்பு இரும்பு அவங்களுக்கு பண்ண தெரியாதான் பெரிய மைனஸா வரும். இந்த மேட்ச் லாக், பிரிண்ட் லாக் பற்றி தோழர் இர்ஃபான் ஹபீப் வந்து என்ன பண்ணிருப்பாரு, நிறைய எழுதியிருப்பாங்க சரியா. இர்ஃபான் ஹபீப்போட புத்தகம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இரிகேஷன் சிஸ்டம் இன் முகல்ஸ். முகலாயர் காலத்து சரி இது விவசாயிகள் பத்தி சரியா. இர்ஃபான் ஹபீப் ஒரு புத்தகம் இருக்கு, அதுல நிறைய இது செம்ம ஆய்வு பண்ணியிருக்காங்க. அடுத்து எத்தனை இணை தவறாக இருக்கு எதை பத்தினா, இந்த விஜயநகர பேரரசுல உள்ள பட்டங்கள் பத்தி சரியா. கர்நாடக வித்ய விலாசாங்கிறது செகண்ட் ஹரிஹரனோடது. ஆந்திர போஜா, அபிவைய போஜா எல்லாமே கிருஷ்ணதேவராயரோடது. ஆந்திர கவி பிதாமகா இருக்கு இல்லையா, அது அல்லசானி பெத்தனாவோடது. இந்த ஆந்திர பிதாமகா நிறைய பேர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா அது கிருஷ்ணதேவராயருக்கு பொருந்தும், இவங்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறாங்க. எதுனா நந்தி திம்மனாவுக்கு வராது. சோ இந்த இதுல தவறா இருக்கிறது வந்து இந்த ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். ஓகேவா. அடுத்து இது இந்த ஒரு சிலது சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. வஜீர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சுமைதாங்கின்னு அர்த்தம்.
வஜீர்னா சுமை தாங்கின்னு அர்த்தம். அதனாலதான் பாத்தீங்கன்னா முகல் பீரியட்ல வந்து பொருளாதார அமைச்சர், நிதி அமைச்சருக்கு வந்து திவானி, வசீர். வசீர்னா அப்ப அந்த நாட்டை தாங்குற சுமை தாங்கி, பொருளாதார அடிப்படையில் அப்படின்னு. சரி, அப்படியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி அர்ஸ் அல்லது சில புத்தகத்துல உர்ஸ் அப்படிம்பாங்க. இப்படி வந்தாலே ராணுவத்தை குறிக்கிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசுன்னு வந்தாலே ராணுவம் தான். இப்ப பண்டகன் அப்படின்னா நமக்கே தெரியும். பண்டகன் அப்படின்னா என்ன அப்படின்னா மிலிட்ரி ஸ்லேவ், ராணுவ அடிமை. அப்ப திவானி பந்தகன்னா அடிமைகளுக்கான துறை. அந்த மாதிரி நீ கொஞ்சம் இது பண்ணி ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? இப்ப இதுலயே பாருங்களேன், அரண்மனை சாமா இருக்கத்தான் செய்யும், மீர் சமான் அப்படிங்கிறது. ஓகேவா? ராணுவ அமைச்சர் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு போட்டிருப்பாங்க மீர் பாக்ஸி. இது சமயத்துறைங்கிறப்ப சதா உசூர், இதுனா வக்கீல். ஓகேவா? ஸோ இதான் இது. இப்போ நம்ம ஹிஸ்டரிக்கான இந்த டெஸ்ட்டுக்கான விளக்கம் பார்த்துருக்கோம். அடுத்த ஒரு வாய்ப்புல நம்ம இன்னொரு கொஸ்டின்ல சந்திக்கலாம். நன்றி.